மாம்பழச் சண்டை. ஒரு மாமரத்தில் ஒரு மாங்காய் காய்த்தது. ஒரு மாங்காய் என்றால் ஒரே ஒரு மாங்காய்தான். 2 மாங்காய் இல்லை, 3 மாங்காய் இல்லை, ஒரே ஒரு மாங்காய். அந்த மாங்காய் சுற்றிலும் பார்த்தது. தனக்கு யாராவது தோழர்கள் கிடைப்பார்களா என்று தேடியது. எவ்வளவு தேடினாலும் ஒரு மாங்காயை கூட காணோம். ஆகவே அந்த மாங்காய்க்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. இதை பார்த்த ஒரு மாம்போ அந்த மாங்காய்க்கு ஆறுதல் சொன்னது. கவலைப்படாதே, இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க எல்லாரும் மாங்காயா மாறிடுவோம். அப்ப நாம எல்லாரும் ஒன்னா விளையாடலாம். அப்படியா? அந்த மாங்காய்க்கு நம்பிக்கை வரவில்லை. ஆமா என்றது அந்த மாம்பு, நீயும் பூவாதான் இருந்தே, நாம எல்லாரும் ஒன்னாதான் பூத்தோம். உனக்கு என்ன அவசரமோ, திடீர்னு காயா மாறிட்டே. கொஞ்ச நாள் பொறு, நாங்களும் காயாகிடுவோம். அப்புறம் உனக்கு நூத்துக்கணக்கான நண்பர்கள் கிடைப்பாங்க. சரி என்று தலையாட்டியது அந்த மாங்காய். நம்பிக்கையோடு காத்திருந்தது. சில நாட்களில் அந்த மாம்பூக்கள் எல்லாம் காயாக மாறின. மரம் முழுக்க பச்சைப்பசேலென்று மாங்காய்கள். இதனால் முதல் மாங்காய்க்கு நிறைய தோழர்கள் கிடைத்தார்கள். எல்லாரும் ஒன்றாக விளையாடினார்கள். சில நாள் கழித்து அந்த முதல் மாங்காய்க்கு ஓர் எண்ணம், நான் தானே இந்த மரத்தில் முதலாவதாக காய்த்தேன். அப்படியென்றால் நான் தானே இந்த மரத்துக்கு ராஜா என்றது. ஹாஹா என்று சிரித்தது இன்னொரு மாங்காய். அப்படி பார்த்தால் நான் தான் இந்த மரத்தில் முதன்முதலாக பூத்தேன். ஆகவே நான் தான் ராஜா என்றது. நீங்கள் 2 பேரும் ராஜா இல்லை என்றது இன்னொரு மாங்காய். இந்த மரத்திலேயே நான் தான் ரொம்ப பெரிய மாங்காய். ஆகவே ராஜா பட்டம் எனக்குதான். முட்டாள்களே, ராஜா எங்கே இருப்பார்? உயரத்தில்தானே. இந்த மரத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பவன் நான். ஆகவே நான் தான் ராஜா என்றது இன்னொரு மாங்காய். இந்த மரத்திலேயே அதிக வாசனை கொண்ட காய் நான்தான். ஆகவே நான் தான் மரத்துக்கு ராஜா என்றது வேறொரு மாங்காய். என்னைப்போல் சுவையான காய் இந்த மரத்தில் எங்கும் கிடையாது. ஆகவே நான் தான் ராஜா என்றது இன்னொரு மாங்காய். சும்மா இருங்கள் என்று அதட்டியது ஒரு மாம்பழம். நீங்களெல்லாம் இன்னும் பழுக்கவில்லை. நான் தான் முதலில் பழுத்தேன். ஆகவே நான் தான் ராஜா. இப்படி இரவும் பகலும் அந்த மரத்திலிருந்த காய்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. எல்லா காய்களும் ஏதோ ஒரு காரணத்தைச் சொல்லித் தன்னை ராஜா என்று அறிவித்தன. மற்ற காய்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நாளில் அந்த மாங்காய்கள் எல்லாம் பழுத்துவிட்டன. ஆனால் இப்போதும் யார் ராஜா என்கிற சண்டை தீரவில்லை. ஒரு நாள் அந்த மரத்தின் உரிமையாளர் அங்கே வந்தார். மரத்தின் மேல் ஏறி எல்லா மாம்பழங்களையும் பறித்தார். கூடையில் போட்டு எடுத்துச் சென்றார். கூடையிலிருந்த மாம்பழங்கள் வெறுமையாக இருந்த மாமரத்தை பார்த்தன. இப்போது அந்த மரத்தில் யாருமே இல்லை. அதற்கு நாம் எப்படி ராஜா ஆக முடியும் என்று நினைத்தன. அப்போது கூடைக்கு கீழேயிருந்து ஒரு குரல் கேட்டது. நான் தான் இந்த கூடையில் முதலில் வந்து விழுந்தேன். நான் தான் இந்த கூடைக்கு ராஜா.